கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அவருடைய பிரதான கிருபை இரக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாளில் கூட 2 தெசலோனிக்கரின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலிருந்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்திலே சத்துருவை குறித்தும் அவனாலே அனுப்பப்படுகிற அந்த மிருகம் என்று சொல்லக்கூடிய அந்தி கிறிஸ்துவை குறித்தும் அவர் மிக தெளிவாக எழுதுகிறதை பார்க்கிறோம். ஒரு அந்தி கிறிஸ்து எவ்வளவு ஒரு தந்திரமாக வஞ்சிக்கிறவனாக அவன் பயங்கரமான அற்புதங்களை அடையாளங்களை நடப்பித்து அவன் வெளிப்படுவான் செயல்படுவான் என்பதை குறித்து ஒரு எச்சரிப்பாக சொல்லுகிற பவுல் அதன் பின்பாக 13ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது சபைக்கு அவர் எழுதுகிறார், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எழுதுகிறார். இந்த நாளில் நம்ம அந்தி கிறிஸ்துவ குறித்து நம்ம பார்க்க போகிறதில்ல, மாறாக சத்துருவையும் அவனுடைய கையாளாகிய அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்கதரிசிக்கும் மத்தியிலே தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற மாபெரும் பாக்கியம், பாதுகாப்பு, சிலாக்கியம், தேவன் எவ்விதமாக கிரியை செய்கிறார் என்பதை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பீங்களானா இந்த நாளின் செய்தியை கவனமாக கேளுங்க. நிச்சயமாக இந்த நாளின் செய்தி உங்களுக்கு மிக பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை விசுவாசத்திலே பலப்படுத்துவாராக, ஆவியிலே அனல் மூட்டுவாராக. வாசிக்கலாம் 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். பிரியமானவர்களே, பவுல் இங்கே முதலாவது ஒரு காரியத்தை சொல்கிறார். அந்த காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலே என்று சொல்லி இங்கே சொல்கிறார். தேவனுடைய புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் 3 விதமான பரிசுத்தத்தை குறித்து தேவனுடைய வார்த்தை மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 1, ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுதல். 2, சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுதல். 3, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுதல். அப்போ 3 விதமான பரிசுத்தம் என்று நாம் பார்க்கும் பொழுது அது எவ்விதமாக அந்த 3 விதமான பரிசுத்தம் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே செயல்படுகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக இந்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது எங்கெல்லாம் வருதுன்னா இந்த 2 தெசலோனிக்கர் 2:13 வருது. பின்பாக கொரிந்தியரில் இதே வார்த்தை அங்கே வருகிறதை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் பவுல் இந்த வார்த்தைகளை எழுதுகிறத பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இங்கே 1 கொரிந்தியர் 6:11 பரிசுத்த ஆவியானவராலே பரிசுத்தமாக்கப்படுதல் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதே வார்த்தையை ரோமர் 15ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலையும் கூட நாம் புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவராலே இங்கே பரிசுத்தமாக்கப்படுதல் என்கிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஆவியானவர் எவ்விதமாக பரிசுத்தமாக்குகிறார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 15ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே விதமாய் சொல்லுகிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். அதன் பின்பாக யோவான் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்னும் அவர் மிக தெளிவாக சொல்கிறார். யோவான் 17ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுதல் என்று யோவான் 17:19 வாசிக்கிறோம். நான் சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அங்கே யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்போ எவ்விதமாக இந்த சுத்திகரிப்பு நடக்கிறது? எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான். நம் யோவான் 1:7 வாசிக்கும்போது அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ தேவ ஆவியானவர் ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது அல்லது அந்த தேவனுடைய வார்த்தையை சுவிசேஷத்தை கேட்கும் பொழுது அவனுக்குள்ளாக ஒரு பாவ உணர்வை கொடுக்கிறார். தேவ ஆவியானவர் அந்த பாவ உணர்வை அவனுக்குள்ளே கொடுப்பதின் மூலமாக
அவன் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான். எனக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார், அவருடைய பரிசுத்தமான இரத்தம் என்னுடைய பாவங்களை கழுவுவதற்காக சிலுவையிலே சிந்தப்பட்டது என்று அவன் விசுவாசிக்கிறான். அதை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நான் பாவி, என் மேலே கிருபையாயிரும், என்னுடைய பாவத்தை மன்னியும், என்னுடைய இரத்தத்தாலே கழுவும் என்று அந்த மனிதன் ஜெபிக்கும்படியாக ஏவப்படுகிறான். இதுதான் பரிசுத்த ஆவியானவராலே பரிசுத்தமாக்கப்படுகிற ஒரு ஊழியம். அவர் அவருடைய வேத வசனங்களை அவர் நமக்கு சுட்டி காட்டி, இந்த வேத வசனத்தின் மூலமாக இந்த தேவனுடைய வார்த்தை ஒரு கண்ணாடி, அதற்கு முன்பாக நம்ம வந்து நிற்கும் பொழுது அது நம்முடைய குறைவுகளை நமக்கு காட்டுகிறது, அது நம்முடைய தவறுகளை நமக்கு சுட்டி காட்டுகிறது. தேவனுடைய பிரமாணம் என்ன, நாம் தேவனுடைய வழியை விட்டு எவ்வளவு விலகி இருக்கிறோம் என்பதை எப்பொழுது நாம் அறிந்து கொள்ள முடியும்? தேவனுடைய வார்த்தையை கேட்பதின் மூலமாக அல்லது தேவனுடைய வசனத்தை வாசிப்பதின் மூலமாக. இது தேவ ஆவியானவருடைய வேலை. அங்கே நாம் யோவான் 16 வாசிக்கும்போது, யோவான் 16:8 அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் இந்த உலகத்தை கண்டித்து உணர்த்துகிற தேவன் என்று வாசிக்கிறோம். அப்போ பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவர். அப்போ பாவத்தை உணர்த்துவது தேவனுடைய வார்த்தையினால். ஆக பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்தின் மூலமாக அல்லது தேவனுடைய சுவிசேஷத்தை, தேவ வசனத்தை, பிரசங்கத்தை நாம் கேட்பதின் மூலமாக அவர் நம்மை உணர்த்துகிறார். கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்படும்படியாக அவர் நம்மை நடத்துகிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் அங்கே தேவனுடைய வசனத்தின் மூலமாக நம்மை சுட்டி காட்டி அவருடைய இரத்தத்தினாலே நாம் சுத்தமாக்கப்படுகிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இதுதான் பரிசுத்த ஆவியானவராலே பரிசுத்தமாக்கப்படுகிற ஒரு ஊழியம். இது நடந்து கொண்டே இருக்கும். ரட்சிப்பு என்பது அது ஆரம்பம் அல்ல. ஒவ்வொரு நாளும் நாம் கழுவப்பட வேண்டிய ஒரு பகுதி, ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தப்பட வேண்டிய பகுதி. பூரணத்தை நோக்கி நம்ம எவ்வளவு தூரம் நம்முடைய குறையை நம்ம உணர்ந்து நம்ம சரி செய்து கொண்டே வேத வசன வெளிச்சத்திலே நாம் வளரும் பொழுது நாம் மேன்மையான ஒரு ஆவிக்குரிய உயர்ந்த ஒரு தரத்துக்குள்ளே, வளர்ச்சிக்குள்ளே நாம் செல்லுகிறவர்களாக இருக்கிறோம். இப்போ இந்த 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் 2வது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் ரட்சிப்படையும்படிக்கு தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். இன்றைக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் மரித்தார். இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆனால் எல்லாருடைய பாவமும் மன்னிக்கப்படுதா அப்படின்னா, யார் இயேசுவை நம்பி அவரிடத்துல வந்து பாவ அறிக்கை செய்கிறாங்களோ அவர்களுடைய பாவங்கள் மட்டும்தான் மன்னிக்கப்படும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். எப்போ அவர் சுத்திகரிக்கிறார், எப்போ மன்னிக்கிறார், அநியாயத்தை நீக்குகிறார்? நாம் பாவ அறிக்கை செய்யும் பொழுது. எல்லாருக்காகவும் அவர் சிலுவையில் மரித்தார். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்காகவும் அவர் பாடுகளை அனுபவித்தார். பாவத்தின் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார், தன்னுடைய பரிசுத்தமான இரத்தத்தை சிந்தினார். ஆனால் யாருக்கு அந்த ரட்சிப்பு அப்படின்னா, யார் கிறிஸ்துவனிடத்தில் வந்து அவரிடத்தில் அறிக்கை செய்கிறாங்களோ அவர்கள் தான். இது கிருபை. எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. ஆனால் பாருங்கள், நாம் யோவானில் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் ஒளியை பார்க்கல இருளை விரும்புகிறார்கள். தேவனுடைய வழி அவங்க விரும்பலை, தேவனுடைய வழி வேண்டாம். சிலர் எதிர்க்கிறாங்க, அடிக்க வராங்க, சண்டைக்கு வராங்க. ஆனால் சிலர் வாஞ்சியோடு ஏற்றுக்கொள்கிறாங்க. யார் இவர்கள்? தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் பார்க்கும் பொழுது, எபேசியர் 1:4 சொல்லும் பொழுது, இவர்கள் உலகத் தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அது ஆச்சரியமாக இருக்குது. உலகமே உண்டாக்கப்படலை, இன்னும் ஆதாம் ஏவாளே உண்டாக்கப்படலை. ஆனால் தேவன் அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். இன்னும் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். அப்போ தேவன் ஒரு பக்கம் தேவனுடைய வல்லமையான கிரியை எல்லாருக்காகவும் அவர் மரித்தார், யாரும் குறை சொல்ல முடியாது. ஆனால் நீ கிறிஸ்துவை விரும்பாத பட்சத்தில், ஆண்டோடைய வழிக்கு வர உன்னை ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் வலுக்கட்டாயமாக கர்த்தர் உன்னை திருப்பி கொண்டு வர மாட்டார். உனக்கு முழு சுயாதீனம். அங்கே ஆண்டவர் நம்மை கட்டாயப்படுத்தி அவருடைய வழியில் வரணும்னு சொல்லி திரும்பல, ஆனால் வருந்தி அழைக்கிறார், அன்போடு அழைக்கிறார்.
பாவ பாரத்தை நீக்குவதற்காக அழைக்கிறார். அது நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான ஆறுதலை, பாவ மன்னிப்பை, சமாதானத்தை கொடுக்கறதுக்கு அழைக்கிறார். அந்த அழைப்பின் சத்தத்துக்கு யார் செவி கொடுக்கிறாங்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுகிறாங்க. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன், அது தேவனுடைய கிருபை அவன் பெற்றிருக்கிறபடினால சத்துரு அவனை பலமாக தாக்கலாம். சத்துரு அவன் தேவனுடைய வழியில் போக விடாதபடிக்கு சாத்தானும் அவனுடைய சேனைகளும் அவனை திருப்பி கொண்டு வருவதற்காக உக்கிர கோபத்தோட கிரியை செய்யலாம். ஆனால் தேவன் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுது 118 சங்கீதத்திலே 13 வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? சங்கீதம் 118 வசனம் 13, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். நாம் விழும்படி சத்துரு நம்மளை தள்ளுறான். இந்த தேவனுடைய ரட்சிப்பை நம்ம இழந்து போகணும், நம்ம தேவனுடைய அந்த பரலோக ராஜ்யத்தை போய் அடையக்கூடாது, மீண்டும் அவனோட நித்தியமாக அக்னி கடலுக்கு வரணும்னு சொல்லி அவன் பயங்கரமாக தாக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, நீ விழும்படி என்னை தள்ளினாய், கர்த்தரோ என்னை தாங்கினார், எனக்கு உதவி செய்தார். நாம் 94 சங்கீதத்திலே 13 வசனத்தில் வாசிக்கும்போது, என் கால் சறுக்குகுதுன்னு சொல்லும்போது, கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. கால் சறுக்கும்போது கிருபை தாங்குது. அப்போ ரட்சிப்பு விசுவாசத்திலே ஆரம்பிக்கிறது, நம்ம பலத்தில் இல்லை, தேவ பலத்திலே காக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் பேதுரு எழுதும் பொழுது, தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு, ஐயோ நான் ரட்சிப்பை இழந்து போயிடுவேனோ, நான் விழுந்து போயிடுவேனோ, நான் பின்வாங்கி போயிடுவேனோ அப்படின்னு நீங்கள் குழம்பிக்கிட்டு இருக்க வேண்டாம், பயந்துக்கிட்டு இருக்க வேண்டாம். தேவனுடைய வசனம் உங்களை தைரியப்படுத்துது. அங்கே நாம் யூதாவின் புத்தகத்தில் 24 வசனத்தில் வாசிக்கிறோம், வலுவாதபடி உங்களை காக்கிறவர். தேவனுடைய பலத்திலே காக்கப்பட்டிருக்கிறோம், வலுவாதபடி காக்கிறவர். ரட்சிப்பு தேவனுடைய பலத்திலே காக்கப்பட்டு தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். என் பலத்தில் நான் நின்னா விழுந்துருவேன், ஏன் இல்லையா, திறமையில தான் நான் ஓடணும்னா நான் விழுந்துருவேன். ஆனால் நான் தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறேன். பவுல் சொல்கிறாரு, அவரிடத்திலே ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறாருன்னு நிச்சயித்திருக்கிறேன். ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார், அவர் என்னை காக்க வல்லவர், அந்நாள் வரை என்னை காத்துக்கொள்ள வல்லவர், வலுவாதபடி என்னை காக்க வல்லவர். நான் அவருடைய கரத்தை பிடிச்சா விட்டுருவேன், நான் விழுந்துருவேன், நான் பின்வாங்கிடுவேன். ஆனால் தேவன் எனக்கு உதவி செய்து என்னை தூக்குகிறவராக இருக்கிறார். கெட்டகுமாரன் தகப்பனை விட்டு போயிட்டான். ஆனால் தகப்பனை விட்டு போன உடனே அவன் அந்த உறவில் தான் ஒரு முறிவு, ஒரு விரிசல் உண்டாகுது. அவன் தகப்பனோடு இருந்த அந்த ஐக்கியம் அங்கே உடைபடுது. ஆனால் தகப்பன் மகன் என்கின்ற அந்த உறவு ஒரு நாளும் மாறவே செய்யாது. அவன் பன்னி குடிசைக்குள்ளே போனாலும், பண்ணி திங்கிற தவட்டை திங்கக்கூடிய நிலைமைக்குள்ளே அவன் கீழ்த்தரமாக போனாலும், அவர் தகப்பன் தான், இவன் பிள்ளை தான். அவன் திரும்பி வரும்பொழுது ஓடி வருகிறார், முத்தமிடுகிறார், அணைக்கிறார், அங்கே முத்திரை மோதிரத்தை போடுகிறார், அருமையான வஸ்திரம், உயர்ந்த வஸ்திரம், கால்களுக்கு பாதரட்சை, விருந்து, சந்தோஷம். பாருங்க, ரட்சிப்பு நித்திய ரட்சிப்பு. அதனால தான் எபிரேயரில் வாசிக்கும் பொழுது, நித்திய ரட்சிப்பினாலே அவர் நம்மை ரட்சித்தார். நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு கிறிஸ்து காரணமாக இருந்தார். நித்திய ரட்சிப்பு. ஆகவே எட்டர்னல் செக்யூரிட்டி. நான் ரட்சிக்கப்பட்ட நான் விழுந்துருவேன், நான் ரட்சிப்பை இழந்துருவேன், நான் திரும்ப நரகத்துக்கு போயிடுவேன்னு சொல்லி பயத்தோடு இல்லை. ஆனால் ஒரு சிலர் கேட்பாங்க, அப்படின்னா எப்படியும் வாழ்ந்துடலாம்ல, நம்ம தான் பரலோகத்துக்கு தானே போகிறோம், எப்படியும் வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெய்வ பயம் இல்லாமல் மனம் போல் வாழ்கிறதுக்கு இது துணிகரம் வந்துடும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் பிரியமானவர்களே, இந்த ரட்சிப்பு என்பது தேவனோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய அன்பை ருசித்திருக்கிறோம். இப்போ நான் மனப்பூர்வமாக நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் பாவத்தில் நிலை நிற்க மாட்டேன். பாவத்தில் விழுந்துட்டா கூட, ஐயோ ஆண்டவரே நான் அந்த பாவத்தில் விழுந்துட்டேனே, இதிலேருந்து நான் வெளியே வரணும்னு சொல்லி கதறுகிறவனா, கண்ணீர் வடிக்கிறவனாக இருப்பேன். அதிலேருந்து வெளியே வருவதற்கு தீவிரமாக நான் முயற்சி செய்கிறவனாக இருப்பேன். அதுதாங்க ரட்சிக்கப்பட்டவன ஒரு ஆட்டுக்குட்டி, ரட்சிக்கப்படாதவன் ஒரு பன்னிக்குட்டி. பன்னிக்குட்டி சாக்கடையில் விழுந்து சந்தோஷமாக இருக்கும், ஆட்டுக்குட்டி சாக்கடையில் விழுந்தால் சந்தோஷமாக இருக்காது. அதிலிருந்து வெளியே வந்தால் தான் அது சந்தோஷமாகும். ஆம், ஆகவே மனப்பூர்வமாக பாவம் செய்கிறவனாக இருந்தால் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டான். அவன் துணிகரமாக அவன் பாவத்தில் நிலை கொண்டு இருப்பான் என்றால் அவன் ரட்சிக்கப்பட மாட்டான், அவன் ரட்சிக்கப்பட்டவனாக இருக்க முடியாது. அவனுடைய ரட்சிப்பு உண்மையான ரட்சிப்பாக இருக்காது. அதே ஒரு அற்புதத்துக்காக, ஒரு நன்மைக்காக
ஏதோ ஒரு உணர்ச்சி பூர்வமாக வந்திருப்பான். கொஞ்சம் காலம் கழிச்சதுக்கு அப்புறம் அது கற்பாறையில் விழுந்த அல்லது முட்செடிக்குள்ளே விழுந்தது போல போயிருக்கும். ஆனால் எனக்கு அருமையானவர்களே, ரட்சிப்பு நல்ல நிலத்திலே விழுந்தவர்கள், தேவனுடைய வசனம் நல்ல நிலத்திலே விழுந்தவர்கள், 30, 60, 100 பலன் கொடுக்கிறவர்கள், தேவனுடைய பலத்திலே காக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார். அவர் சர்வ வல்லவர். அவருடைய கரத்திலிருந்து சாத்தானுடைய எந்த வல்லமையும் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. ஆண்டவரே, நான் என் பலத்தில் இல்லை, உங்கள் பலத்தில் காக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஏன் ஆண்டவரே, உங்கள் கரத்தை நான் பிடிக்கல, நீங்கள் என் கரத்தை பிடிச்சிருக்கிறீங்க. ஆண்டவரே, என்னை வலுவாதபடி காக்க வல்லமை உள்ளவர். என்னை நித்திய பரலோகத்திலே கொண்டு போய் சேர்ப்பார். அதற்காகத்தான் தேவன் என்னை முன்குறித்திருக்கிறார். நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். நாம் பரலோகத்தில் போய் பிரதிபலன்களை பெற்றுக்கொள்வதற்காக இந்த பூமியில் அர்ப்பணிப்போடு நாம் உழைக்கிறவர்களாய் காணப்படுவோம். நிச்சயமாக தேவன் மாபெரும் கிருபையை அவர் நமக்கு கொடுத்ததை நம்ம சரியானபடி பயன்படுத்தி கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. அடுத்து ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். இந்த ரட்சிப்பு நம்மளை எங்கே நடத்துது? நரகத்துக்குள்ளே கொண்டு போய் நம்மளை சேர்க்கறதுக்காக தேவன் நம்மளை ரட்சிக்கலை. பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கு உண்டு பண்ணப்பட்ட இடம் தான் நரகம். விசுவாசிகளுக்கு உண்டு பண்ணப்பட்ட இடம் இல்லை. ஆகவே ரட்சிக்கப்பட்ட நான் திரும்ப போய் நான் பிசாசோட நான் அக்னி கடலில் சதா காலமும் வாதிக்கப்படுவதற்காக இல்லை. இங்கே வாசிக்கிறோம், தேவ மகிமையை நாம் அடைவதற்கு என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். பாருங்க, பாவத்திலே வாழ்ந்த என்னை பரிசுத்தவானாக மாற்றி அவர் எங்கே விரும்புகிறார் பாருங்க, தேவ மகிமையை எனக்கு தரணும்னு சொல்லி அவர் விரும்புகிறாராம். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம். மகா பிரதான ஆசாரிய ஜெபத்தில் யோவான் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இங்கே யோவான் 17:22 நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன்னு சொல்கிறார். பாருங்கள், அவருடைய மகிமையை கண்டோம். அது ஒரே பேரான குமாரனுக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது என்று யோவான் 1:14 வாசிக்கிறோம். அவருடைய மகிமையை கண்டோம். பிரியமானவர்களே, நம் ரோமர் 5:2 அந்த மகிமையை அடைவோம் என்கின்ற நம்பிக்கையினாலே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். தேவ மகிமையை அடைவோம். அப்போ ரட்சிக்கப்பட்ட நாம், தேவன் நம்மளை எந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகிறார்? அவருடைய மகிமையை அவர் நமக்கு தரப்போகிறாராம். தேவன் எவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கிறார். இந்த வார்த்தையை வாசிக்கும் போது என்னால் தேவனுக்கு நன்றி கூறாமல் இருக்க முடியல. ஆண்டவரே, நான் யார்? நான் எம்மாத்திரம்? என்னை ஏன் இவ்வளவு நேசிக்கிறீங்க? ஆண்டவரே, உங்கள் மகிமையை எனக்கு தருவதற்கு நான் எந்த விதத்தில் தகுதி உள்ளவன் அல்ல ஆண்டவரே. ஆனால் பாருங்கள், தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொன்னார். பிரியமானவர்களே, நீர் எனக்கு தந்த மகிமையை பிதாவே நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்கிறார். அதனால தான் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடு கூட இருக்கும்படி விரும்புகிறேன். அவருடைய மகிமையை அவர் நமக்கு தர விருப்பமாக இருக்கிறார். ரட்சிப்பு எவ்வளோ பெரிய ரட்சிப்பு! அப்போ யாருக்காவது சுவிசேஷம் சொல்லாமல் இருந்துடாதீங்க. யாருக்கும் தைரியமாக சுவிசேஷம் சொல்லுங்கள். ஏனென்றால் சுவிசேஷம் அறிவிக்கப்படாவிட்டால் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியாது. அங்கே அந்த பைத்தியமாய் தோன்றுகிற சுவிசேஷத்தினால தான் ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு உண்டாகிறதுன்னு நாம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு பயப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க, பின்வாங்காதீங்க, யோசித்துக்கிட்டு இருக்காதீங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இன்னொரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காதுங்கிற பாரத்தோடு கூட கிறிஸ்துவின் அன்பினாலே தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவன் எதிர்க்கிறானோ ஏற்றுக்கொள்கிறானோ அந்த சுவிசேஷம் அவன் ஏற்றுக்கொண்டால் அவனை ரட்சிப்புக்கு நடத்தும். அந்த ரட்சிப்பு தேவ மகிமையை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அவனை நடத்துகிறது. பாருங்கள், ஒரு சுவிசேஷத்தின் மூலமாக ஒரு பாவியான மனிதன் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறான். தேவ மகிமையை பெரும் சிலாகியத்தை அவன் அடைகிறான். பாருங்கள், இந்த தேவ மகிமையைத்தான் நம்மை ரட்சிக்கும்படி பரலோகத்தில் விட்டுட்டு அடிமையின் கோலமாய் தாழ்மையாய் இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார். நித்திய மகிமையை
அடைவோம் என்கிற நம்பிக்கை, தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கை. பிரியமானவர்களே, கிறிஸ்து எவ்வளவு மேலான அன்பை நம்ம மேலே வச்சிருக்கிறார் பாருங்கள். அவர் தேவ மகிமையை, என்னுடைய மகிமையை அவர்களுக்கு கொடுத்தேன்னு சொல்கிறார். அன்று இந்த தேவனுக்கு நம்ம நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். இந்த தேவனுக்கு நம்ம உண்மை உள்ளவங்களாக இருக்கணும். இன்னும் அதிகமாக இந்த ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பாருங்கள், அடுத்து இந்த 2 தெசலோனிக்கேயர் 2:15 நம்ம என்ன வாசிக்கிறோம்? ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். இங்கே ஆகையால் அப்படின்னா இவ்வளவு சொல்கிறாரு. ஒரு பக்கம் அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்கிறாரு, இன்னொரு பக்கம் நம்முடைய ரட்சிப்பின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற பரிசுத்தம், நமக்கு கிடைக்கிற தேவ மகிமை, இதை சொல்லிட்டு ஆகையால் சகோதரரே நீங்கள் நிலை கொண்டு ஸ்ட்ராங்காக நில்லுங்க, ஸ்டெடியாக நில்லுங்க. ஆண்டவரை விட்டு விலகிறாதீங்க, ஆண்டவரை விட்டு பின்வாங்கிறாதீங்க. நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையை தேவன் ஏன் ஒரு சபைக்குள்ளே கொண்டு வருகிறார்? ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபைக்குள்ளே கொண்டு வந்து அவர்களுக்கு தேவனுடைய வசனத்தை உபதேசிக்கிறார். தேவனுடைய வசனத்தை உபதேசிப்பதற்கு தேவனுடைய சபை அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனம் தேவனுடைய வார்த்தையை, பிரசங்கத்தை கேட்குறதுக்கு ஆவலாக இருக்கணும். என்னடா மணியை பார்க்கக்கூடாது. ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணுறான்னு சொல்லி பிரசங்கி குறை கூறுகிறவங்க உண்மையாக ரட்சிக்கப்பட்டவங்க இல்லை. அவங்க பரலோகம் போய் சேர முடியாது. அந்த திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேலே வாஞ்சையாக இருக்கிறவர்கள் அவங்க தான் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரோ அந்த சத்தியத்தில் நீங்கள் நிலைச்சிருங்க, அந்த உபதேசத்தில் நிலைத்திருங்க. தேவனுடைய வசனத்தை கிரமமாக வாசிங்க, தேவனுடைய வார்த்தையை தியானிங்க. தேவன் உங்களுக்கு அழகாக போதிப்பார். தேவனுடைய சபையில் உங்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்குற சபையில் உங்களுக்கு போதிக்கிற சத்தியத்தின்படி நீங்கள் நடங்க, நிலை கொண்டு. இன்றைக்கி ஒரு சபை பிடிக்கலன்னு சொன்னால் உடனே இன்னொரு சபைக்கு போயிடுறாங்க. அந்த சபையில் இவங்க எதிர்பார்த்தபடி இல்லை, இவங்களுக்கு பதவி கிடைக்கல, அல்லது அங்கே இருக்கிற ஊழியர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாரு, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு சபை மாறி இல்லையா, சபை தாவுகிறவர்கள், சபையை விட்டு ஒவ்வொரு சபையாக, இது எத்தனாவது சபைன்னு சொல்லி கேட்டு பாருங்கள், சபையை விட்டு தாவுறவங்க, அது ரொம்ப ஆபத்து. நிலை கொண்டு என்று சொல்லுகிறார். நீங்கள் தேவனுக்குள்ளே வளர வேண்டுமென்றால் ஒரு செடி ஒரு தோட்டத்திலே நாட்டப்பட்டதை போல கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே கடைசி வரை நீயும் கனி கொடுப்பா என்று சொல்லி பரிசுத்தவான் பாடுறாங்க. கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே கடைசி வரைக்கும் நீ பலன் கொடுக்கணும்னா நீ நிலைத்திருக்க வேண்டும். தேவன் வைத்திருக்கிற அவருடைய சபையில் நிலைச்சிருக்கணும். சபை மாறிக்கிட்டே இருக்கக்கூடாது, ஒவ்வொரு சபையாக போய்கிட்டே இருக்கக்கூடாது. கர்த்தர் வச்சிருக்கிற சபையில் கீழ்ப்பிடுதலோடு இருங்க, தாழ்மையோடு இருங்க. தேவனுடைய சத்தியத்தை கற்றுக்கொள்ளும் ஆவலோட அதை கற்றுக்கொண்டு அதை கை கொள்ளுவதற்கு அதிக வாஞ்சியாக இருங்க. நீங்கள் நிச்சயமாக தேவ மகிமையை அடைகிறவங்களாக இருப்பீங்க. அங்கே நாம் 92ஆம் சங்கீதத்தில் தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் செழித்திருப்பாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த குழப்பம் வந்தாலும் தேவனுடைய சபையில் நீங்கள் நாட்டப்பட்டவர்களாய் நிலைத்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் லீபனோனில் உள்ள கேதுருவை போல நீதிமான் செழித்து பனையைப் போல வளருவான். அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். எப்போ? கர்த்தர் நாட்டின சபையில் நிலைச்சிருங்க. எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு அதிக போராட்டமான காலத்தில் ரொம்ப தாழ்மையாக இருங்க, அதிக குழப்பமான காலத்தில் அதிக அமைதியாக இருங்க. ஆண்டவரே என்னை காப்பாற்றும். நிச்சயமாக தேவன் உங்களை கொண்டு அவருடைய சபையை கட்டுவார். நீங்கள் தான் சபைக்கு ஆசீர்வாதமான பாத்திரமா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் செழிப்புள்ளவங்களாக அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாக இருப்பாங்க. கொந்தளிக்கிறவங்களா, நியாயம் பேசுகிறவங்களா, சண்டை போடுறவங்களா, இன்னும் மற்றவங்களை தூண்டி விடுற அநேகருக்கு மத்தியில் அமைதியாக இருங்க. நீங்கள் நிலை கொண்டு தேவன் உங்களுக்கு உபதேசித்ததில்லை நீங்கள் கை கொள்ளுங்கள். பாருங்கள், அடுத்து அவர் சொல்கிறாரு அந்த 16-17 வசனத்தில் ரொம்ப அழகாக பவுல் சொல்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி
எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. இவ்வளவு நித்திய நம்பிக்கை, நல்ல ஆறுதலை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வேலை என்ன தெரியுமா? உங்களை ஸ்திரப்படுத்துகிற தேவன். சத்துரு நம்மளை அசைக்கிறான், சத்துரு நம்மளை தள்ளுகிறான், சத்துரு நம்மளை பிடுங்கி வேற ஒரு இடத்துல கொண்டு போடணும், அப்புறம் பிடுங்கி இன்னொரு இடம், இந்த பாஸ்டர் சரியில்லை, இந்த சபை சரியில்லை, இங்கே பாட்டு சரியில்லை, இங்கே உபதேசம் சரியில்லை, பிடுங்கி எங்கேயாவது. பரிதாபம். ஸ்திரப்படுத்துவாராக. உங்கள் இருதயங்களை தேற்றி ஸ்திரப்படுத்துகிற தேவன். அப்போ ஸ்டெடியாக நம்மளை பலப்படுத்துகிறவர். பிரியமானவர்களே, இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள விடாதபடி சத்துரு பல தாக்குதல்களை கொண்டு வரலாம். ஆனால் தேவன் பெரியவர். அவர் அங்கே என்ன செய்கிறார்? கர்த்தராகிய தேவன் உங்களுடைய இருதயங்களை தேற்றி உங்களை ஸ்திரப்படுத்துவார். தேவனுக்கென்று ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு ஓட்டம், தேவனுக்கென்று ஒரு தாழ்மையுள்ள ஓட்டம், தேவனுடைய கிருபையை பற்றி கொண்டு ஓடுகிற ஒரு ஓட்டம் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான ஓட்டம், ஒரு சந்தோஷமான ஓட்டம், ஒரு நிச்சயமான ஒரு ஓட்டம். நம்ம வீணாக ஓடலை, வீணாக பிரயாசப்படலை. உண்மையான ஆசீர்வாதத்தை நிச்சயமாக நித்தியத்தில் போய் நாம் தேவனிடத்தில் சேரும் பொழுது அங்கே பரிசுகள், வெகுமதிகள், கிரீடங்கள், அந்த கிருபையை எண்ணி எண்ணி துதிக்க போகிறோம். அந்த தேவ மகிமையை, கிறிஸ்துவின் மகிமையை நம்ம அடைய போகிறோம். அந்த மேலான பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும், அவர்களுக்கு அதிகமான கிருபையை தார். சதுடைய தந்திரங்கள், குழப்பங்களுக்கு மத்தியில் இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு ஜீவனாய் பலனாய் இருந்து அன்றைய கர்த்தருக்குள்ளே கட்டி எழுப்பட்டும். ஆசீர்வதியும். அப்படி செய்ய போகிறதுக்காய் நன்றி. உடைய நாமத்தை மையப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். யூடியூப்பில் ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்தில் டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் கேட்கலாம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். நாம் மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய கிருபை நாம் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.